வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மகாராஷ்டிர மாநிலம் புனே நிலச்சரிவில் பலி எண்ணிக்கை 30ஆக உயர்வு. நூற்றுக்கணக்கானோரை மீட்கும் பணிகள் தீவிரம். மத்திய அமைச்சர் நிதின் கட்காரியின் போன் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் தொடர் அமளி. 2வது நாளாக முடங்கியது ராஜ்யசபா. தமிழகத்தில் 1200 புதிய பேருந்துகள். சென்னையில் 100 மினி பஸ்கள். புதிய மின் உற்பத்தி திட்டங்களையும் 110 விதியில் அறிவித்தார் முதல்வர் ஜெயலலிதா. விரிவான செய்திகள். மகாராஷ்டிர மாநிலத்தில் நிகழ்ந்த மிக பயங்கரமான நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 30ஆக உயர்ந்துள்ளது. புதையுண்ட மேலும் 150 பேரை மீட்கும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. மகாராஷ்டிர மாநிலம் புனே மாவட்டத்தில் உள்ள அம்பேகான் தாலுகாவுக்குட்பட்ட மாலின் எனும் மலை கிராமத்தில் கனமழை காரணமாக புதனன்று காலை கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 45 வீடுகள் மண் மற்றும் பாறைகளில் புதைந்து போயின. இந்த பயங்கர நிலச்சரிவு குறித்து அறிந்ததும் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த சுமார் 1000 வீரர்கள் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். புதனன்று இரவு வரை 20 சடலங்கள் மீட்கப்பட்டன. வியாழனன்று மேலும் பல உடல்கள் மீட்கப்பட்டதை அடுத்து பலி எண்ணிக்கை 30ஆக உயர்ந்தது. இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட 8 பேர் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மண் கற்களால் நிரம்பிய மண்மேட்டில் புதைந்து போன வீடுகளில் மேலும் 150 பேர் சிக்கியிருக்கக்கூடும் என்றும் புனே துணை கலெக்டர் சுரேஷ் ஜாதவ் அச்சம் தெரிவித்தார். அவர்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆனாலும் தொடர் மழையாலும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி முழுக்க சேரும் சகதியுமாக இருப்பதாலும் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் மீட்புப் படையினர் மண்மேட்டை அகற்றி வருகின்றனர். பல ஜேசிபிகளும் லாரிகளும் மண்மேட்டை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளன. உயிருடன் மீட்கப்படுபவர்களை நொடியும் தாமதிக்காமல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. வியாழனன்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சம்பவ இடத்துக்கு சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்குமாறு அறிவித்த ராஜ்நாத் சிங் மீட்புப் பணிக்கு மத்திய அரசு முழு உதவிகளை அளிக்கும் என்றும் கூறினார். புதனன்று மாநில முதல்வர் பிருத்விராஜ் சவான் புதன் இரவு வரை முன்னின்று மீட்புப் பணிகளை முடுக்கிவிட்டார். ஒட்டுக்கேட்பு புகார் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென காங்கிரஸ் வலியுறுத்தியதால் ராஜ்யசபாவில் 2வது நாளாக அமளி ஏற்பட்டு அலுவல்கள் முடங்கின. மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரியின் டெல்லி வீட்டிலிருந்து அதிநவீன ஒட்டுக்கேட்பு கருவிகள் கைப்பற்றப்பட்டதாக செய்தி வெளியானது. இதுகுறித்து பார்லிமென்ட் கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென காங்கிரஸ் உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ராஜ்யசபா புதனன்று பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவில் இப்பிரச்சினை வியாழனன்று 2வது நாளாக வெடித்தது. அமைச்சர்களை ரகசியமாக கண்காணிப்பது மிகவும் முக்கியமான விஷயம் என்றும் நீதி விசாரணைக்கு உத்தரவிடவும் பிரதமர் மோடி அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் ஆனந்த் சர்மா தலைமையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் சமாஜ்வாடி உறுப்பினர்களும் சேர்ந்து கொள்ள கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. கேள்வி நேரத்தை துவங்க அனுமதிக்கும்படி சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி விடுத்த வேண்டுகோளை யாரும் கண்டுகொள்ளாததால் 15 நிமிடத்துக்கு சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய போதும் தங்கள் கோரிக்கையில் காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சிகளின் உறுப்பினர்கள் விடாப்பிடியாக இருந்தனர். இப்பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக குற்றம் சாட்டிய பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு பொய்ச் செய்திகளின் அடிப்படையில் விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். The Honorable Home Minister, without any hesitation, has made a clear-cut statement saying that there is no truth in this news and it's totally false. That has been clarified very clearly. And they have no issues. If they want to politicalize the issue and then discuss it, that's a different matter. Even for that also, yes, you are politicalizing it. ஆனால் காங்கிரஸ் சமாஜ்வாடி உறுப்பினர்கள் ஒட்டுக்கேட்பு புகார் குறித்து விவாதம் நடத்த வேண்டுமென தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அடுத்தடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்டது. நடப்பாண்டில் 1200 புதிய பேருந்துகள், 100 மினி பஸ்கள், மின் உற்பத்தி திட்டங்கள் உட்பட பல்வேறு அறிவிப்புகளை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று சட்டசபையில் விதி 110 கீழ் 3 அறிவிப்புகளை வெளியிட்டார். நடப்பாண்டில் 1200 புதிய பேருந்துகள், சென்னையில் 100 சிற்றுந்துகள், ஜப்தியான அரசு பேருந்துகளை மீட்க நடவடிக்கை, புதிய ஆர்டிஓ அலுவலகங்கள் உள்ளிட்ட அறிவிப்புகளை ஜெயலலிதா வெளியிட்டார். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகளை நவீனப்படுத்தும் வகையில் பல ஆண்டுகளுக்கு மேல் இயக்கப்படும் பழைய பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை இயக்க எனது தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக 2014-15 ஆண்டில் 253 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் 1200 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். சென்னை மாநகர மக்களிடையே ஏகோபித்த வரவேற்பு இருப்பதை கருத்தில் கொண்டும் பெருகி வரும் மக்கள் தொகையை கணக்கில் கொண்டும் மேலும்
100 புதிய சிற்றுந்துகள் 16 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டு சென்னை மாநகரில் உள்ள பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு அறிக்கையில் 60 துணை மின் நிலையங்கள், சூரிய மின் சக்தியை மின் தொடரமைப்பில் சேர்க்கும் துணை மின் நிலையங்கள் மற்றும் நடப்பாண்டில் 10 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்தார். மற்றொரு அறிக்கையில் ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களின் கல்விக்கான பல்வேறு திட்டங்களையும் முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். விலைவாசி பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளவில்லை, பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி தேமுதிகவினர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். தமிழக சட்டசபையில் வியாழனன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் தேமுதிகவினர் ஒரு பிரச்சினையை குழப்பினர். விலைவாசி பிரச்சினை குறித்து தாங்கள் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள வலியுறுத்தினர். முதல்வர் அறிக்கை வாசிக்க இருப்பதால் அமைதி காக்கும்படி சபாநாயகர் கேட்டுக் கொண்டார். முதல்வர் பேசி முடித்த பின்னர் விலைவாசி தொடர்பாக பேச முயன்ற தேமுதிகவினரை பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி அனைவரும் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். கடுமையாக உயர்ந்து வரும் விலைவாசி உயர்வு குறித்து இந்த சட்டப்பேரவையிலே விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கடந்த 16/7 அன்று நாங்கள் கொடுத்திருந்தோம். எல்லா வகையிலும் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது, அதை பேசுவதற்கு அனுமதி வழங்கவில்லை என்பதை காரணம் காட்டி இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவையிலே இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து வேளாண் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது. இந்திய ராணுவ புதிய தளபதியாக தல்பீர் சிங் சுஹாக் பதவியேற்றுக் கொண்டார். இந்திய ராணுவ தலைமை தளபதியாக இருந்த பிக்ரம் சிங் பணியிலிருந்து வியாழனன்று ஓய்வு பெற்றார். அதைத் தொடர்ந்து புதிய தளபதியாக தல்பீர் சிங் சுஹாக் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரிடம் பொறுப்புகளை பிக்ரம் சிங் ஒப்படைத்தார். ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஜஜ்ஜார் எனும் குக்கிராமத்தில் பிறந்த தல்பீர் சிங் சுஹாக் இந்திய ராணுவத்தில் 1974ஆம் ஆண்டு சேர்ந்தார். கிழக்கு பிராந்திய தளபதியாக இருந்த தல்பீர் சிங் சுஹாக் கடந்த ஆண்டு டிசம்பரில் ராணுவ துணை தளபதியாக பதவி உயர்வு பெற்றார். தற்போது மத்திய அமைச்சராக உள்ள VK சிங் ராணுவ தளபதியாக இருந்தபோது சுஹாக் மீது பதவி உயர்வு தடையை விதித்தார். 2012 மே மாதத்தில் பிக்ரம் சிங் தளபதியாக பொறுப்பேற்றதும் அந்த தடையை ரத்து செய்தார். அதன் மூலம் அடுத்த தளபதியாகும் வாய்ப்பு சுஹாக்குக்கு பிரகாசமானது. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் கடந்த மே மாதம் சுஹாக் தளபதியாக நியமிக்கப்பட்டார். புதிய தளபதியை நியமிக்கும் பொறுப்பை புதிய அரசிடம் விட்டுவிட வேண்டும் என பாரதிய ஜனதா கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதும் அந்த எதிர்ப்புகளை புறந்தள்ளிவிட்டு சுஹாக்கை தளபதியாக மன்மோகன் சிங் அரசு நியமித்தது. ஆனாலும் பாரதிய ஜனதா தலைமையில் மத்தியில் புதிய அரசு அமைந்ததும் சுஹாக் நியமனத்தை ரத்து செய்ய மாட்டோம் என்று ராணுவ அமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்தார். 59 வயது நிரம்பிய தல்பீர் சிங் சுஹாக் நாட்டின் 26வது ராணுவ தளபதியாவார். 29 மாதங்கள் ராணுவ தளபதியாக பதவி வகிக்க உள்ள சுஹாக் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். 2013-2014 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய கடைசி நாளில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டினர். மாத சம்பளதாரர்கள் தங்களது வருமான வரி விவரங்களை ஆண்டுதோறும் தாக்கல் செய்ய வேண்டும். இதற்காக வருமான வரித்துறை சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கம் வருமான வரி தலைமை அலுவலகத்தில் 33 சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதியாக சிறப்பு கவுண்டர்கள் செயல்படுகின்றன. ஜூலை 31ஆம் தேதியான வியாழன் கடைசி நாள் என்பதால் அதிக அளவு மக்கள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய ஆர்வத்துடன் வருமான வரி தலைமை அலுவலகத்துக்கு வந்திருந்தனர். ரிட்டையர்டு பென்ஷனர் ஃப்ரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ரிட்டையர் ஆகிருக்கிறேன். நான் 20 வருஷமா டாக்ஸ் ஒழுங்காக பே பண்ணிட்டு இருக்கேன். சர்வீஸ் ஆரம்பத்திலேருந்து இன்கம் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எல்லாருடைய பொதுமக்களுடைய கடமை இன்கம் டாக்ஸ் பே பண்றது, ரிட்டர்ன் ஃபைல் பண்றதெல்லாம் கடமை ஆஃப் தி பீப்புள். பணம் கவர்மெண்ட்டுக்கு போகுது, கவர்மெண்ட்ல ஜனங்களுக்கு போகுது. அதனால இது ஒரு எல்லாருக்கும் வேண்டிய ஒரு கடமை. இதுவரை 19,800 பேர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்துள்ளனர் என தெரிவித்துள்ள வருமான வரித்துறை இறுதி நாளில் 15,000 பேர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. திருச்சி காவிரி ஆற்றில் கலக்கும் மாநகராட்சி கழிவுநீரால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பருவமழை பொய்த்ததால் சில ஆண்டுகளாக காவிரி ஆறு வறண்டு இருந்தது. இதனால் திருச்சி காவிரி ஆற்றில் மணல் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்தது. மனிதர்களால் பல்வேறு வழிகளில் காவிரி ஆறு பாழ்படும் நிலையில் தற்போது மாநகராட்சியின் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரும் ஆற்றில் விடப்படுகிறது. மாநகராட்சி கழிவுநீர் திருச்சி சிந்தாமணி பகுதியில் உள்ள கழிவுநீர் சேமிப்பு கிணறுகளில் தேக்கி வைக்கப்பட்டு பின்னர் மறுசுழற்சி செய்யப்பட்டு சுத்திகரித்து காவிரி ஆற்றில் விடப்படும்.
ஆனால் நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகையால் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தால் அதனை சுத்திகரிக்க முடியவில்லை. இதனால் கழிவு நீரை மாநகராட்சி நிர்வாகம் அப்படியே காவிரியில் விடுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரப்பும் வகையில் காவிரி ஆறு மாறி வருகிறது. இதை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். கம்பரசம்பேட்டை தாண்டி வந்தோமேயானால் காவிரி இருபுறத்திலும் தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 40 அடி 2 கரையையும் ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கருப்பு கலராக. இந்த கருப்பு கலர் எதனால் வருகிறது என்று சொன்னால், திருச்சி மாநகரத்திலும் ஸ்ரீரங்கம் மாநகரத்திலும் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த சாக்கடை நீர் 2 பக்கமும் 2 கரைகளிலும் கொண்டு வந்து கொட்டப்படுகின்றது. இதை கண்டுகொள்வதற்கு நாதி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான நீரிலே குளித்தால் மக்களுக்கு ஆயிரம் வியாதிகள் தான் வரும், தோல்வியாதிகள் தான் வரும். இப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை சுத்திகரிக்காமல் இந்த புனிதமான நதியிலே விட்டு நம்பிக்கையோடு வந்து குளிக்கின்ற மக்களுக்கு அவநம்பிக்கையை, நோய் கலந்த அவநம்பிக்கையை இன்றைக்கு இந்த அரசு அதிகாரிகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். திருச்சி, திருவாரூர், தஞ்சை என காவிரி டெல்டா பகுதி மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கும் முக்கிய நீராதாரமாக உள்ள காவிரியின் நிலை குறித்து சமூக இயற்கை ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் 6 ஏரிகளில் முழுமையாக தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டமான நாகையில் காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளான மஞ்சள் ஆறு, வீர சோழன் ஆறு, ஐயாவையன் ஆறு, புதுமண்ணியாறு உட்பட பல வாய்க்கால்கள் உள்ளன. இவை பல ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை. இதனால் நாணல், கருவேல மரங்கள் நிறைந்து வனம் போல் காட்சியளிக்கிறது. இதனிடையே ஆறுகளை தூர தமிழக அரசு உத்தரவிட்டும் அதிகாரிகள் முழுமையாக செயல்படுத்தவில்லை. இந்நிலையில் நாகை பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் 9 கோடியே 19 லட்சம் ரூபாய் செலவில் ஆறுகள், பாசன வாய்க்கால்கள், வடிகால்கள் தூர்வாரும் பணி நடக்கிறது. பெயரளவில் நடக்கும் இப்பணியால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கர்நாடகாவில் தற்போது பெய்யும் மழையால் அங்கிருந்து திறக்கப்படும் தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வருகிறது. அணை நிரம்பும் நிலையில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டால் கடைமடை பகுதியில் உள்ள ஆறுகள், கால்வாய்களுக்கு தண்ணீர் முழுமையாக வந்து சேராது என்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். வாய்க்கால் ஆறுகள் சரியான முறையில் தூர்வாரப்படாதனால் தண்ணீர் திறந்துவிட்டு அது கடமடை பகுதிக்கு சேரப்போவதில்லை. மழையை நம்பி பயிரிடக்கூடிய பயிர் அக்டோபர், நவம்பர்ல வடகிழக்கு பருவமழை காலத்தில் அது மூழ்கி சேதம் ஆகக்கூடிய நிலைமை இருக்கும். இது மாதிரி பாய்கால், வடிகால் ஆறுகளை தூர்வாரத்தை விட்டுட்டு இப்ப வாய்க்கால்களையும் கன்னிகளையும் மட்டுமே தூர்வாரி கொண்டிருக்கிறார்கள். பருவமழை துவங்க உள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் ஆறுகள் மற்றும் துணை ஆறுகளை தூர்வாரினால் மட்டுமே விவசாயம் தழைக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மாநகராட்சி கூட்டத்தில் மக்கள் பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்றும் கட்சித் தலைவரை அவமதிக்கும் வகையில் பேசியதாகவும் திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். சென்னை மாநகராட்சியின் சாதாரண மன்ற கூட்டம் மேயர் துரைசாமி தலைமையில் வியாழனன்று நடந்தது. இக்கூட்டத்தில் 62 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் 2 முறை வெளிநடப்பில் ஈடுபட்டனர். மக்கள் பிரச்சினையை பேச விடவில்லை என்றும் திமுக தலைவர் கருணாநிதியை விமர்சிப்பதாகவும் வெளியேறியவர்கள் கூறினர். சென்னையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, குடிநீர் பிரச்சனை இருக்கு, சுகாதார சீர்கேடு இருக்கு, சாலைகள் எங்கேயும் சரியா போடப்படவில்லை. இதெல்லாம் உனக்கு மேயர் அவர்கள் அதை பற்றி பேசாம ஒரு தொழிலை ஈன தொழில்னு சொல்லி கவலைப்பட்டார். அந்த ஈன தொழில் சொன்னதை வாபஸ் வாங்குறதுக்காக நீலகண்டன் அவர்கள் கடுமையா கண்டிச்சு சத்தம் போட்டாரு. அவர் சபை மரியாதை கொடுக்காம அவர் ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தி அவரை வெளியேற்றினார். அதை கண்டித்து நாங்கள் அனைவரும் இன்றைய தினம் மாமன்ற கூட்டத்தை விட்டு புறக்கணிப்பு செய்திருக்கிறோம். திமுக கவுன்சிலர்கள் இதுவரை 34 முறை வெளிநடப்பிலும் 12 முறை வெளியேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேயர் துரைசாமி தெரிவித்தார். தங்கத்தின் விலையில் வியாழனன்று ஒரு சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,120 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,640 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 47 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,730 ரூபாயாக இருந்தது. ஒடிசா மாநிலத்தில் பெண்ணை சூனியக்காரி என நினைத்து பழங்குடி கிராமத்தினர் அடித்து உதைத்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது. விஞ்ஞானம் வேகமாக வளர்ந்து வரும் இக்காலத்திலும் மாந்திரீகம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளை பழங்குடி மக்கள் நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றனர். ஒடிசா மாநிலம் மயூர்பஞ்ச் பகுதியைச் சேர்ந்த 18 வயது இளைஞன் மலேரியா நோய் தாக்கி இறந்தான். அவனை அப்பகுதியில் பூஜை புனஸ்காரங்களை செய்து வந்த 60 வயது மூதாட்டிதான் பில்லி சூனியம் வைத்து கொன்றுவிட்டதாக கிராமத்தினர் சந்தேகப்பட்டனர். இளைஞனை உயிர் பிழைக்க வைக்கும்படி ஊரார் மிரட்ட பயந்து போன அந்த பெண்ணும் 3 நாட்களாக தனக்கு தெரிந்த பூஜைகளை எல்லாம் செய்து பார்த்தார்.
மாண்டவன் மீளாததால் ஆவேசமடைந்த கிராமத்தினர் அந்த பெண்ணை நிர்வாணமாக்கி கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து உதைத்தனர். தகவல் அறிந்து போலீசார் வந்து அந்த பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டதில் தலையில் பலத்த காயமடைந்துள்ள அந்த பெண்ணின் நிலைமை மோசமாக இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.